ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க வேஸ்ட்டு சால் அல்லது வேஸ்ட்டு ட்ரெஸ்ஸஸை வச்சு நம்ம ஒரு அழகான ஃப்ளவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளவர்ஸை வச்சு நம்ம ஃப்ளவர் வாஷ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வால் பிக்காக வச்சுக்கலாம். ஸோ நிறைய வித்தியாசமானது பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான திங்ஸ் என்னென்னு பார்ப்போம். என்கிட்ட இருக்க வேஸ்ட்டு ஷால் பிங்க் கலரையும் ஒரு க்ரீன் கலர் ஷால் 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கட்டிங் பிளேட் 1 எடுத்திருக்கேன். பெயிண்ட் பண்ணுறதுக்கு பிளாக் கலர் 1 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நம்ம பெர்ஃபிக்விக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கம்பி, அதுக்கப்புறம் ஒரு சிசர் மாதிரி ஒரு சார்ட் எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டுமே எனக்கு தேவை. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்கிட்ட இருக்க இந்த கம்பியை இந்த மாதிரி ரோல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை லைட்டாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். சுற்றிட்டு நான் கட்டிங் பிளேடை வச்சு இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு லீஃப் தேவைன்னா அந்த மாதிரி லீஃப் மாதிரி வச்சுக்கலாம். நான் ஃப்ளவருக்கு இந்த ஷேப்பில் எடுத்திருக்கேன். எல்லாம் அப்படி லென்த்தன் பண்ணணும், அப்போ நமக்கு லீஃபோட ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த மாதிரி லீஃப்கான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நான் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் லீஃபாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம லீஃப்க்கு வச்சுக்கலாம். சின்ன மொட்டுக்கு இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் சின்ன மொட்டுக்கு. தென் செம்பருத்தி மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நம்ம ஃப்ளவரோடுக்கு பண்ணிக்கலாம். ஸோ பெரிய லீஃப் வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் நிறைய ஃப்ளவர்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய நான் சைஸில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த வேஸ்ட்டு ஷாலில் நான் எப்படி இதை போய் அட்டாச் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கார்னர் பகுதி எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இந்த மாதிரி டைட்டாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை நம்மகிட்ட இருக்க நூலை வச்சு நல்லா டைட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்க துணியும் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் 2 பண்ணி வச்சுருக்கேன். நிறைய இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நான் எடுத்துக்கலாம். எல்லா ஃப்ளவரையும் சேர்த்து எடுத்துடலாம். பிங்க் கலரில் பண்ண மாதிரியே ரெட் கலரில் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சேம் இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம லீஃப் பண்ணுறதை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் லீஃபுக்கு. ஸோ அதை நான் அதில் இந்த மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய லீஃப் இருக்கு. ஹார்ட் பெரிய போடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ண போகிறோம்.
ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லாமல் நம்மளுக்கு தேவையான எதுனாலும் எழுதிக்கலாம்.